எப்படியாவது அம்மாவை பாத்திர மாட்டோமாங்கிற தவிப்பு ஒரு பக்கம், பார்க்கவே கூடாதுங்கிற வைராகியம் ஒரு பக்கம். மொத்தத்துல உங்களால என்னோட வாழ்க்கையே ஒரு போராட்டமா மாறிடுச்சு. ஆனா நீங்க பெத்த மகளை தவிக்க விட்டுட்டு ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பொண்ணு நல்லா இருக்கணும்னு உயிரை கொடுக்கிற அம்மாவை நான் பார்த்திருக்கேன். நீங்க மட்டும் ஏமா வசதிக்காக ஆசைப்பட்டு என்ன தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்க? இப்ப கூட அதை நினைச்சு உங்களுக்கு வருத்தமே இல்லையா? நீ இப்படி உருகி உருகி பேசுறதுனால என் மனசு மட்டும் மாறிடும் நினைக்காத. தகுதி இல்லாத ஆம்பளைக்கு பிறந்த உன்னையும் சம்பாதிக்க வக்கு இல்லாத உன் அப்பாவையும் உறவுன்னு சொல்லிக்க அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் வெக்கப்படுறேன். தெரியுமா, உங்களை பொறுத்த வரைக்கும் உறவோ பந்த பாசமோ அன்போ முக்கியம் கிடையாது, பணம் தான் முக்கியம். ஆமா, பணத்தால எல்லாத்தையுமே சாதிக்கலாம். எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த கௌரவம், மரியாதை, அதிகாரம் இது எல்லாமே எனக்கு பணத்தால தான் வந்தது. உங்க 2 பேர் மேல பாசத்தை காட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? பாழடைஞ்ச வீடு, பழைய சோறு, கிழிஞ்ச துணி, இது மட்டும் தான் கிடைக்கும். இந்த புவனா கஷ்டப்பட பிறந்தவல்ல, அதிகாரம் பண்ண பிறந்தவ, ஆடம்பரமா வாழ பிறந்தவ. ஆடம்பரம் மட்டுமே வாழ்க்கை நினைச்சிடாதீங்க. உன்னோட அட்வைஸ கேட்க இங்க யாரும் தயாரா இல்ல. நீ எதுக்காக இப்படி பேசுற, ஏன் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நினைச்சது கண்டிப்பா நடக்காது. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. நான் பணத்துக்காக வந்திருக்கேன்னு நினைச்சீங்களா? நீ அதுக்காக தாண்டி வந்திருக்க. அழுது சென்டிமெண்டா பேசினா நான் பணம் கொடுத்துருவேன்னு நினைச்சியா? அது மட்டும் நடக்காது. இல்லம்மா, எனக்கு அம்மாவோட பாசம் தான் முக்கியம், பணம் முக்கியமே கிடையாது. பணத்துக்காக வந்ததா நினைச்சு என்ன அவமானப்படுத்தினாலும் சரி, நான் அதுக்காக வரலங்கிறதா உண்மை. வேற எதுக்காக வந்த? நமக்குள்ள தீர்த்துக்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு, அதை தீர்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன கணக்குன்னு யோசிக்கிறீங்களா? அம்மானு தெரியாம நான் உங்களோட சண்டை போட்டிருக்கேன். அறிவில்லாம கோவப்பட்டு உங்களை அடிக்கவும் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. எப்ப? உன் கைய உடைச்சதுக்கு அப்புறமா? இல்ல, நீங்க என் அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம். என்ன இருந்தாலும் நீங்க என் அம்மா. உங்களை நான் கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. பாவ புண்ணியம் பார்க்காம, சட்டத்துக்கு பயப்படாம உங்களை நான் கொன்னு இருக்கணும். என்னடி சொன்ன? புரியல? உன்ன மாதிரி பணத்துக்காக பாசத்தை விக்கிறவங்க உயிரோட இருக்கிறதே தப்புங்கிற. பெத்த பிள்ளைங்களை அனாதையாக்கிட்டு இன்னொருத்தரோட ஓடுற உன்னையெல்லாம் கொன்றதுல தப்பே இல்ல. ஏய், என்னடி கொழுப்பா? யார்கிட்ட என்ன பேசுற? எடுத்து பணம் பணம் பணம்னு பணத்துக்கு பேய அலையற உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னடி அடி வாங்கி உனக்கு புத்தி வரலையா? வந்திருக்கு. நேத்து வரைக்கும் பணத்தாசை பிடிச்ச பிசாசுன்னு மட்டும் தான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது, பெத்த மகளையே அசிங்கம் நினைச்சு கொல்ல துணிச்ச பாவின்னு. நான் ஒன்னும் பணத்துக்காகவோ அம்மாங்கிற உறவுக்காகவோ நான் இங்க வரல. எப்ப என்னையே கொல்ல துணிஞ்சியோ, இதுக்கப்புறமும் நான் சும்மா இருந்தா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். உன்னோட திமிர, ஆணவத்தை, கொழுப்ப இதெல்லாம் அடக்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். என்னடி என்கிட்ட சவால் விடுறியா? நான் கோவப்பட்டா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். ஆள் வச்சு அடிப்ப, உயிரை எடுக்க நினைப்ப, அதானே உன்னால முடியும். நான் கோவப்பட்டா என்ன ஆகும் தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். உன்னால என்னடி பண்ண முடியும்? எந்த பணத்துக்காக என்னையும் எங்க அப்பாவையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தியோ, அந்த பணத்தை இல்லாம பண்ணுவேன். உன்னோட இந்த அதிகாரம், கௌரவம், ஆடம்பரம் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. எழுதி வச்சுக்கோ. உன்னை உறவே இல்லாத அனாதையாக்கி நடு தெருவுல நிறுத்தி என் அப்பா கால விழ வைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஏய், நீ இல்லடி, உன் அப்பனே நினைச்சாலும் அது நடக்காது. ஏன் நடக்காது? நடக்கும், நடத்தி காட்டுறேன். இனி ஒரு நிமிஷம் கூட உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. நீ என்னால தினம் தினம் சித்திரவதை அனுபவிக்க தான் போற. என்னடி, உனக்கு என்ன பெரிய ரவுடின்னு நினைப்பா?
உன்னால என்ன டச் பண்ண கூட முடியாது. துளசி கிட்ட பணம் கிடையாது, அதிகாரம் கிடையாது, ஆள் பட எதுவும் கிடையாதுன்னு மட்டும் நினைச்சிடாத. என்ன இருந்தாலும் நான் உன் வயித்துல பிறந்த பொண்ணாச்சே. உனக்கு இருக்கிற அதே ஆணவம், திமிரு, குறுக்கு புத்தியில எனக்கும் கொஞ்சம் இருக்கும்ல. எந்த பொண்ணை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தியோ அதே பொண்ணாலதான் நீ அழிய போற. ஏய், சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. போடை வெளியே. போறேன், இன்னைக்கு நான் போறேன். கூடிய சீக்கிரமே நீ அந்த வீட்டை விட்டு வெளியே போக தான் போற. அன்னைக்கு தெரிஞ்சுப்ப இந்த துளசி யாருன்னு. இனி தப்பி தவறி கூட நான் தான் உன் பொண்ணுன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத. சொன்னா எனக்கு தான் அசிங்கம். என்னை பொறுத்த வரைக்கும் என் அம்மா என்னைக்கோ செத்துட்டா. வரேங்க. அட்ரா சக்கேன்னா கெட்டவனுக்கு கிடைக்காது நல்லவனுக்கு கிடைக்கும்பாங்க. அது இதுதான் போல இருக்கு. ஆனந்தோட நேர்மைக்கு கை மேல பலன் கிடைச்சிடுச்சே. டே ஆனந்த், டே ஆனந்த், ஆனந்த், டே ஆனந்த், என்னப்பா இங்க வாடா. ஒரு முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம் சொல்லணும்டா. சந்தோஷமான விஷயமா? என்ன விஷயம்ப்பா? முதல்ல கைய கொடுறா. நீ நல்லவன் நேர்மையானவங்கிறது நாளுக்கு நாள் ப்ரூஃப் ஆயிட்டே வருது. என்ன விஷயம்ப்பா? எதுக்கு இப்ப கையில கொடுக்குற? விஷயம் இருக்குடா. உன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்கு. என்னப்பா சொல்ற? என்ன லெட்டர் அது? குடு. சொன்னா அப்படியே சந்தோஷத்துல உறைஞ்சு போயிடுவ. உன்னை அசிஸ்டன்ட் கமிஷனர் வீட்டுல ஆடு எலியா போஸ்ட் பண்ணிருக்காங்க. படிச்சு பாரு. என்னங்க திரும்பவும் வேலை கிடைச்சிருச்சாங்க? கமிஷனர் வீட்ல நம்ம ஆனந்த ஆர்டர்லியா போட்டிருக்காங்க. நீங்க சொல்றது நிஜமா? ஆமாம்மா, சத்தியமா நான் சொல்றதெல்லாம் நிஜம். பாரு, அதுக்கான உத்தரவு அனுப்பிச்சிருக்காங்க பாரு. தெய்வமே, நீ என்ன கைவிடலப்பா. டேய், நான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல, என்னைக்கா இருந்தாலும் தர்மம் ஜெயிக்கும்னு. இப்ப பாத்தியா? உன் நேர்மைக்கு தண்டனை ரத்து பண்ணி உனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. ஐயோ அம்மா, புரியாம பேசிட்டு இருக்காதம்மா. அது ப்ரமோஷன் இல்ல, டீ ப்ரமோட் பண்றாங்க. அப்படின்னா பதவி இறக்கம். என்னங்க இவன் என்னென்னமோ சொல்றான்? ஆர்டர்லிங்கிறது பதவி இறக்கமா? ஆமாம்மா, நீ நினைக்கிற மாதிரி ஆடு எலிங்கிறது அதிபர் பதவியோ கவர்னர் பதவியோ இல்ல. இவனோட வேலை என்ன தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் வீட்டுக்கு போய் அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யணும். அதாவது தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சணும், புல்லு வெட்டணும், காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரணும். நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் இருந்தா அதை குளிப்பாட்டி பவுடர் போட்டு மொத்தத்துல எடுபடி வேலை பார்க்கணும்னு சொல்லுங்க. கரெக்டா பிடிச்சிட்டியே. அதேதாம்மா. சுருக்கமா சொல்ல போனா இவன் அந்த வீட்டு வேலைக்கார மாதிரி. அடக்கடவுளே, இதுக்கா புதையல் கிடைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க? என்னம்மா பண்றது? ஒருத்தர் நேர்மையா இருந்தா யாருக்குமே பிடிக்கிறது இல்லையே. அவனை எப்படி ஒழிச்சு கட்டலான்னு ஊரே கூடி யோசனை பண்றாங்க. மொத்தத்துல வேலையை விட்டு தூக்காம இதோட விட்டாங்களே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஏங்க, கம்பீரமா வேலை பார்த்தவன இப்படி வேலைக்காரனா போட்டு அசிங்கப்படுத்துறாங்களே, அதை கேட்கவே கஷ்டமா இருக்குங்க. எதுமா அசிங்கம்? நல்லவனை மதிக்க தெரியலனா அது அவங்களுக்கு தான் அசிங்கம். இதுக்காக வெக்கப்பட வேண்டியதே நாம இல்ல, அவங்கதான். அத்தை, எதுக்காக இப்ப வருத்தப்படுறீங்க? அதிகாரி வீட்டுக்கு எடுப்படியா போட்டாலும் இவரை யாராலையும் அசிங்கப்படுத்த முடியாது. நல்லவங்களுக்கு எங்க போனாலும் நல்லவங்கங்கிற பேர் நிச்சயம். எங்க நீங்க வருத்தப்படுறீங்களா? நான் ஏன் வருத்தப்படுறேன்? கோவப்படுறேன். என்ன டீ ப்ரமோட் பண்ணி அவமானப்படுத்துறவங்கள நான் சும்மா விட மாட்டேன். பேசி பேசி அவங்கள நல்லவங்களா மாத்தி காட்டுவேன். கெட்டவங்கள பழித்துக்க ஒரே வழி அவங்கள நல்லவங்களா மாத்தி காட்டுறதா. அப்ப தெரியும் இந்த ஆனந்த் யாருன்னு. டேய், இதடா நீ பழி வாங்குற லட்சணம். டேய், நீ சும்மாரு. அவன் கரெக்டா தானே பேசிட்டு இருக்கான். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கெட்டவங்களை நல்லவங்களா மாத்துறதுலயும் ஒரு சுகம் இருக்குமா? டே ஆனந்த், அந்த அதிகாரியை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். லஞ்சம் வாங்குறதுல இன்னைக்கு அவர் தான் நம்பர் 1. இங்க பாரு, நேரா அவர் வீட்டுக்கு போய் அவரோட சேர்த்து மொத்த குடும்பத்தையும் நல்லவங்களா மாத்திரு. அப்புறம் எப்படி அவர் லஞ்சம் வாங்குவாரு, உன்னை பழி வாங்குவாருன்னு பாப்போம். ஏங்க, நல்லவங்களா மாறிட்டா அப்புறம் எப்படிங்க பழி வாங்குவாங்க? அதாம்மா நானும் சொல்றேன்.
கெட்டவன் ஊர்ல இருக்கிற வரைக்கும் தான் நல்லவனுக்கு ஆபத்து. எல்லா கெட்டவங்களையும் நல்லவங்களா மாத்திட்டா அதை இந்த அதிகாரி வீட்டுல இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதானே? என்னடா சொல்ற? அப்பா அவரெல்லாம் திருந்த மாட்டாருப்பா. இல்லங்க, முதல்ல மாத்த முடியுங்கிற நம்பிக்கை வைங்க. அதிகாரியோட ஒய்ஃப், அவங்க பிள்ளைங்க, இன்னும் அவங்க வீட்ல யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பார்த்து பேசுங்க. லஞ்சத்தோட தீமைகளை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஆமாண்டா, லஞ்ச பணத்துல கொஞ்ச நாள் வேணா சொகுசா இருக்கலாம், ஆனா கடைசியில கம்பி எண்ண வேண்டி இருக்கும். உங்களுக்கு லஞ்ச பணம் வேணுமா லாக்அப் வேணுமான்னு கேட்டு பாரு, கண்டிப்பா திருந்திருவாங்க. அப்புறம் என்னங்க, குடும்பத்தையே நல்லவங்களா மாத்திட்டா அதுக்கப்புறம் அவங்க லஞ்சம் வாங்குறத பத்தி யோசிக்கவே முடியாது. பொண்டாட்டி தட்டி கேட்பான்னு தெரிஞ்சா எந்த ஆம்பளையும் கை நீட்டி காசே வாங்க மாட்டாங்க. டேய், ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, என்ன வேலை பாக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்படி பாக்குறோங்கிறது தான் முக்கியம். அவங்க உன்னை மாத்த நினைக்கிறாங்க, மாறாத. இல்லப்பா, சட்டம் போட்டு என்ன அடிமை ஆக்கலாம், அப்போ நான் மாற மாட்டேன். இந்த வைராக்கியம் தாண்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ உன் லட்சியத்தை கை விட்டுறாத. சச்சா, சான்ஸ் இல்லப்பா. அப்பா அவங்களாம் யாருப்பா? வெறும் குப்பை. நான் நெருப்புப்பா. குப்பைக்குள்ள நெருப்பை ஒளிச்சு வைக்க நினைச்சா என்ன ஆகும்? குப்பை எரிஞ்சு சாம்பல் ஆகும். Correct. அதான்ப்பா நடக்க போகுது. என்னைய ஆர்டர்லையா போட்டிருக்காங்க. ஆனந்த் அங்க வந்தா என்ன ஆகும்னு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. நான் உடனே ஜாயின் பண்றேன். மிஸ்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர், நான் எல்லாத்துக்கும் தயாராயிட்டேன். உங்களை திருத்திக்க நீங்க தயாரா இருங்க. இந்த தைரியம் தாண்டா உனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். இது நெருப்பு மாதிரி, அணையாம பத்திரமா பார்த்துக்க. போல மாட்டேடி. போலாம் சார். குட் மார்னிங் சார். இங்க வாங்க. வெரி குட் மார்னிங். என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு சின்ன கிளாரிபிகேஷனுக்காக வந்தேன். சொல்ல சங்கடமா இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல சொல்லுங்க. எனிதிங் சீரியஸ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. லாஸ்ட் டைம் 25 lakhsக்கு செக் கொடுத்திருந்தீங்கல்ல, அதை கலெக்ஷனுக்கு போட்டிருந்தேன். அது பவுன்ஸ் ஆயிடுச்சு சார். பவுன்ஸ் ஆயிடுச்சா? ஆமா சார். பாருங்க, உங்க அக்கவுண்ட்ல அந்த அளவுக்கு பேலன்ஸ் இல்லைங்கிறாங்க. இல்லையே, நான் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு தானே உங்களுக்கு செக்கே கொடுத்தேன். பவுன்ஸ் ஆக வாய்ப்பே இல்லையே. சார், இது வரைக்கும் நீங்க செக் கொடுத்து இப்படி நடந்ததே கிடையாது. அதான் சொல்லிட்டு போலான்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். செக் பவுன்ஸ் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உடனே பிரான்ச் மேனேஜர் ஃபோன் பண்ணி என்னங்கிறத விசாரிச்சு நான் இப்பயே சொல்லிடுறேன். ஓகே சார். ஹலோ, குட் மார்னிங் சார். நான் கிரிபிரகாஷ் பேசுறேன். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். அக்கௌண்ட் பேலன்ஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். 25 lakhsக்கு நான் ஒரு செக் கொடுத்தேன், அது பணம் இல்லைன்னு பவுன்ஸ் ஆயிருக்கு. அது கொஞ்சம் என்னன்னு பார்க்க முடியுமா? நான் லைன்ல இருக்கேன். இது 10 lakhs வித்ட்ரா ஆயிருக்கா? யார் பேர்லன்னு சொல்ல முடியுமா? லாவண்யாவா? ஓ ஆமா சார், நான் தான் கொடுத்தேன். சாரி, மறந்துட்டேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். என்னடா இதெல்லாம்? லாவண்யா தான் வித்ட்ரா பண்ணி 10 lakhs எடுத்திருக்கா? என்னடா சொல்றீங்க? அவன் எப்படி பண்ண முடியும்? கொஞ்சம் சாரி லிங்கம், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நான் இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள என் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுறேன். நீங்க இன்னைக்கே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். இருக்கட்டும் சார். உங்ககிட்ட போன்ல சொன்னா நல்லா இருக்காதுன்னு தான் நேர்லயே வந்தேன். அப்ப நான் வரேன் சார். வாங்க. யாருங்க அவரு? எதுக்காக வந்துட்டு போறாரு? இந்த வீட்டு மருமக நமக்கு தெரியாம 10 லட்சம் ரூபாய நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எடுத்திருக்கா. இது தெரியாம நான் செக் கொடுத்து என்னோட மானமே போச்சு. என்னங்க சொல்றீங்க? 10 லட்சம் எடுத்துட்டாளா? எப்படி? என்ன கேட்டா இவனை தான் கேட்கணும். இல்லடா, நீ ஏதாவது அவளுக்கு செக் எழுதி கொடுத்தியா? ஐயோ இல்ல டாடி, ப்ராமிஸ் நான் கொடுக்கல. 10 லட்சம் அமௌண்ட் எழுதி கொடுத்தா எனக்கு ஞாபகமே இல்ல. அப்புறம் எப்படி அவளுக்கு செக் லீஃப் கிடைச்சது? பிளாங்க் செக் எப்பயாவது கொடுத்தியா? ஐயோ ஆமா டாடி, இன்டீரியர் டெக்கர்ஸ்க்கு கொடுக்கிறதுக்காக அமௌண்ட் ஃபில் பண்ணாம blank செக் கொடுத்தேன். அது அவட்ட தான் இருக்கும் டாடி. இடியட், என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க? இப்ப அதை வச்சு தானே விளையாடி இருக்கா. Sorry, பாத்தியாமா? இவனை நம்பி பொறுப்பை கொடுத்தா என்ன பண்ணிருக்கான்னு பாத்தியா? சாரி டாடி, அப்படி மிஸ்யூஸ் பண்ணா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? அவ தான் சரியில்லாதவன் தெரியல, அவகிட்ட போய் செக் புக் கொடுக்கலாமா? இல்லம்மா, செக் புக் என்கிட்ட தான் இருக்கு. 3 லீஃப்ல மட்டும் தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன். முட்டாள் மாதிரி பேசாரா? இன்னும் 2 லீஃப் வேற சைன் பண்ணி கொடுத்து வச்சிருக்கியா? போச்சு, அவ இதான் சான்ஸ்னு எல்லாத்தையும் எடுத்து செலவழிக்க போறா. ஏங்க, இவன் தான் தெரியாதனமா கொடுத்தான்னா அவளுக்கு எங்கங்க போச்சு புத்தி? புருஷனே வேணான்னு போனவ நம்ம பணத்தை மட்டும் எதுக்கு எடுக்கறா? ஏமா, இவன் பண்ண தப்புக்கு அவன் மேல ஏமா கோவப்படுற? இவன் தானே கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். துரோகி, அவளை என்ன பண்றான் பாருங்க. சும்மா விட மாட்டா அவளை. டேய் நில்றா, என்ன பண்ண போற? டாடி, அவளை சும்மா விட கூடாது டாடி. என்ன பண்ண போற? எடுத்த காசை திருப்பி கொடுன்னு கேட்க போறியா? அவ எடுத்தது ஒத்துப்பாளாங்கிறதே சந்தேகம். எப்படி டாடி? பணம் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும்ல, இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? டேய், அப்படியே ஒத்துட்டாலும் அவ பணத்தை திருப்பி தருவான்னு நினைக்கிறியா? சான்ஸே இல்ல. உன்னை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்புவாங்க, நீ அங்க போகாத. அதுக்காக
பணம் போனா போதுன்னு சும்மா விட சொல்றீங்களா? வேற என்ன பண்ணலாங்கிற? அங்க போய் சண்டை போடலாங்கிறியா? இது வெளியில தெரிஞ்சா நமக்கு தான் அசிங்கம். நான் அப்பவே சொன்னேன், அவளை வேலையை விட்டு தூக்குனா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு. நினைச்ச மாதிரியே பண்ணிட்டா. இப்போ என்ன ரெடி பண்றது? பணம் திரும்பி ஒரு நம்பிக்கை எனக்கு இல்ல. அவகிட்ட இன்னும் 2 blank செக் இருக்கிறதா சொன்னியே, அதையாவது அவ கலெக்ஷன்ல போட்டு எடுக்காம பாத்துக்கணும். ஓகே? இல்ல டாடி, நான் உடனே பேங்க் ஃபோன் பண்ணி அந்த 2 செக்கையும் பிளாக் பண்ண சொல்றேன். முதல்ல அதை பண்ணு. இனிமேயாவது ரொம்ப கேர்ஃபுல்லா இருடா. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துகிட்டு என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அதை ஏன்னு கேட்க மாட்டீங்களா? எடுத்த பணத்துக்கு என்னங்க கணக்கு? 10 லட்சத்தோட போச்சேன்னு சந்தோஷப்படுமா? நான் பணம் போச்சே கூட வருத்தப்படல. ஏற்கனவே தலகால் புரியாம ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப பணம் இருக்குங்கிற மிதப்புல என்னெல்லாம் பண்ண போறாங்களோ தெரியல.